ஓகே. நாம இப்ப இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 21ஆம் தேதி நடக்க போற எஸ்ஐ எக்ஸாம் தொடர்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுற்றறிக்கை ஒண்ணு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்க. ஓகேவா? தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா? அவங்க சார்பா தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவலர் தேர்வுக்கான சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? அத முற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான சர்ச்சைகள் இனிமேல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 20 நபர்கள், அதாவது ஒரு ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 நபர் தான் இருக்கணும். அந்த 20 நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிசிடிவி கேமரா கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு அறையை விட்டு வெளில போகக்கூடாது. அவங்களுக்கான உணவு வசதி, லைட்டிங் இந்த மாரி ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து மெயின் எக்ஸாம் வந்து காலையிலயும், ஓகேவா? மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நடத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கிய சுற்றறிக்கை தான் வெளியிடப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சுற்றறிக்கை. யாருக்கெல்லாம் இந்த சுற்றறிக்கை வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிகளுக்கு வந்து இந்த சுற்றறிக்கை அப்படின்றது அனுப்பப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவலர் தேர்வுகள்ல நெறைய முறைகேடு நடப்பதாக நெறைய தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாம இப்ப காவலர் தேர்வுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசி தேர்வுல வந்து செல்ஃபோன் வந்து எடுத்துட்டு போய் தேர்வு எழுதுனாங்க அப்படின்ற சர்ச்சைலாம் இருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சார்பாக சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் ஏஆர் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் பண்ணும்போது மெயின் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கு இல்லையா? அது 21/12/2025 அன்று நடைபெற இருக்குது. அதுக்காக என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா, சிசிடிவி, பெய்டு கேன்டீன் அண்ட் லைட்டிங் ஃபெசிலிட்டி வந்து கன்ஃபார்ம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல்லே அவங்க கேன்டீன் அப்படின்றத அமைப்பாங்க. நம்ம சாப்பிட வெளியலாம் போக முடியாது. நோட்டிஃபிகேஷன் நம்பரோட குடுத்துருக்காங்க. 1/2025. ஓகேவா? இந்த மெமரண்டம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிக்குலாம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கான தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, ஒவ்வொரு 20 கேண்டிடேட்டும் ஒரு ரூமுக்குள்ள இருக்கும்போது, அந்த ரூமுக்கான ஒரு சிசிடிவி கண்டிப்பா பொருத்தணும். இதுக்கான அமௌண்ட்டும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது டிஎன்யூஎஸ்ஆர் போர்டு அஃபிஷியல் போர்ட்லேருந்து அனுப்பப்பட்டிருக்கு.